நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ரோ ப்ராஜெக்ட் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணுறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 3 ஆப் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபோக வந்து நம்ம ஆப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? குயிக் ஆப் நிஞ்சாங்கிற வெப்சைட் மூலமாக நம்ம வந்து ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து எந்த விதமான இதுவுமே நீங்கள் தெரியாமல் நீங்கள் வந்து ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம். வித்தின் வந்து 15 மினிட்ஸில். ஓகேலா? சூப்பராக நீங்கள் வந்து ஆப் வந்து கிரியேட் பண்ணலாம். எல்லாமே கேமிங் ஆப் தான் அதில் வரும். ஓகேலா? மற்றபடி எந்த வேறு எதுவுமே வராது. கேமிங் ஆப் மட்டும் அதில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏபிபி ஃபைலு, ஏபிகே ஃபைலு, ஸ்க்ரீன்ஷாட்ஸு எல்லாமே அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன டைட்டில் வைக்கணும், எல்லாமே அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேலா? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து அதில் வந்து ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். குயிக் ஆப் நிஞ்சாவில் வந்து ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஆப் வந்து இப்போ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேலா? எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறேங்கிறது. ஸோ அவங்களே பாருங்கள், நம்ம வந்து ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் பிக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐக்கான் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்களுமே மாற்றினா மாற்றிக்கலாம். ஓகேலா? சரி, ஓகே. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இதுலேயுமே நம்ம வந்து ஒரே ஒரு ஆப் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து அடுத்தடுத்த ஆப் இதிலே நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுபோக வந்து ப்ரைவேசி பாலிசியுமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு நான் யூஆர்எலுமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல டீட்டெயிலாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகேலா? ஸோ நிறைய பேர் ரொம்ப வருஷமாக இது இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ கிரியேட் ஆப் கொடுத்துருங்க. கிரியேட் ஆப்பில் வந்து ஆப்போடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அது கொடுத்துருங்க. ஸோ இதில் ரெட் கலரில் வராமல் பார்த்துங்க. ஸோ ரொம்ப லென்த்தியாக இல்லாமல் ஷார்ட்டாக கொடுங்க. ஓகேலா? ஸோ நம்ம வந்து கொடுத்தாச்சு. நேஷனல் சிம்பல்ஸ் குயிட்ஸ் கேம் கொடுத்தாச்சு. இது வந்து என்னது ஆப்பில் கேம். ஓகேலா? ஸோ ஃப்ரீயாக பெய்டாக கேட்பாங்க, ஃப்ரீ. ஸோ டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. கொடுத்த பிறகு உங்களோட ஆப்போட டீட்டெயில் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேலா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்நெட் டெஸ்டிங் தான் கொடுக்கணும். ஓகேலா? ஃபஸ்ட்டு அதான் இருக்கும். அது மட்டும் தான் கொடுக்க முடியும் நம்மளால். இது கொடுத்து முடிச்ச பிறகு தான் க்ளோஸ் டெஸ்டிங் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஓகேலா? ஸோ 3 பார்ட்டாக வந்து இதில் வந்து நம்ம இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் எல்லாமே ஹைடாக இருக்கும். ஸோ இப்போ இன்டர்நெட் டெஸ்டிங்லாம் போயிருங்க. போயிட்டு இதில் வந்து செலக்டட் டெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேலா? க்ளோஸ் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து வராது, எல்லாமே ஹைடாக இருக்கும். ஸோ இன்டர்னல் டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து க்ளோஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். அது எல்லாமே அன்லாக் ஆகிட்டே வந்துடும் உங்களுக்கு. ஓகேலா? நீங்கள் பண்ணாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேலா? நீங்களும் எல்லாமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்னல் டெஸ்ட்டில் வந்து டெஸ்டர் முதல்ல செலக்ட் பண்ணணும் நம்ம. ஓகேலா? ஸோ 20 டெஸ்டர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்க மெயில் ஐடி எல்லாமே எடுத்து போட்டுங்க. அப்படி இல்லைன்னா பெய்டு நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெய்டு ஒரு 500 1000 கொடுத்தாலே வந்து 20 டெஸ்டர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேலா? ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் டெஸ்ட்டில் வந்து நம்ம வந்து டெஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுவோம். கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து டெஸ்டர் நிறையா வச்சுருக்கோம். ஓகேலா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நிறைய வச்சுருக்கோம். நம்ம வந்து செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருவோம். ஸோ ஃபீட்பேக் கண்டி வந்து மெயில் ஐடி கேட்பாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கறதா கொடுத்துக்கலாம். ஓகேலா? ஸோ நம்ம வந்து கொடுத்தாச்சு. கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ நியூ ரிலீஸ். இப்போ தான் நீங்கள் உங்களுடைய ஏபிகே ஃபைலோ இல்லை ஏபிபி ஃபைலோ நீங்கள் கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேலா? இதில் வந்து ஏபிபி பண்டல் சொல்லி வரும். இது கீழே பார்த்தீங்கன்னா சைன்இன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்து கூகுள் சைன்இன் கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்க் ஆயிரும். ஓகேங்களா? லோடிங் ஆகிட்டு இருக்கு பாருங்க. கீழே ஆயிடுச்சுங்களா? இப்போ வந்து அப்லோட் கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களோட ஏபிபி ஃபைல் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேலா? கொடுத்தாச்சு. மை கேம் பிக்சர் அப்படிங்கிறது நம்ம லோடிங் ஆகிட்டுருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் நேம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வந்துடும். அதோட வெர்ஷன் பேர்னவோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் இந்த இடத்துல. சரிங்களா? பாருங்கள், அப்லோட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து 3.0 இதில் 10.3.7ங்கிற வெர்ஷன் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 3.0 அந்த வெர்ஷன் பேர் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்னா கொடுத்துக்கலாம். ரிலீஸுக்கு என்ன நீங்கள் கொடுப்பீங்களா அது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இன்சியர் ரிலீஸு, ஃபஸ்ட்டு ரிலீஸு, உங்களுக்கு என்ன எப்படி தோணுதோ கொடுத்துக்கலாம். ஓகேலா? ஸோ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் 3 வார்னிங் வந்திருக்கு. ஸோ வார்னிங் தேவையில்ல, சேவ் அண்ட் பப்ளிஷ் கொடுத்துருங்க. எரர் வந்தால் தான் நீங்கள் வந்து பண்ணணும். வார்னிங் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வார்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். ஓகேலா? என்னென்னா ஒரு சில நம்ம நிறையா
ஆப் ரெடி பண்ணும்போது நிறைய இது கொடுத்துருப்போம், ஏபிபி ஃபைல் நிறைய கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து வெர்ஷன் எல்லாமே கம்மியாக இருக்கும், அதனால் அப்படி கேட்குது உங்களுக்கு. ஓகே, நம்மளோட இன்டர்னல் டெஸ்ட் வந்து ஓகே ஆயிடுச்சு, இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் காப்பி லிங்க் இருக்குங்களா, அந்த காப்பி லிங்க் கொடுத்து நீங்கள் வந்து இன்டர்னல் டெஸ்டிங் நீங்களும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வெப்பில் மட்டும் தான் வரும், ஆண்ட்ராய்டில் வராது. ஓகேங்களா, இன்டர்னல் டெஸ்டிங் பொறுத்தளவுக்கு அப்செட் இன்வைட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவைப்படாது, க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், கீழே வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. ஃபினிஷ் செட்டிங் ஆப் யுவர் கேம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இது எல்லா ஆப்ஷனுமே ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணணும், பண்ணால் மட்டும்தான் உங்களோட கேமோ ஆப்போ வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இது சிம்பிளாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது, சின்ன சின்னதாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ க்ளோஸ் டெஸ்டிங் வந்து இனிமேல் ஐடியா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவசி பாலிசி. இந்த ப்ரைவசி பாலிசியுமே அவங்களே கொடுத்துருப்பாங்க லிங்க்கு. இந்த லிங்க் எடுத்து நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம், கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நீங்கள் சேவ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு பண்ணும்போது ரிவ்யூ கேட்பாங்க, நாட்னோ கொடுத்துருங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து எல்லாமே வந்து மொத்தமாக வந்து ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேக் வந்துட்டு இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப் அக்சஸ், இது வந்து ஆல் ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குதுல்ல, அது வந்து கொடுத்துருங்க, ஆல் ஃபங்க்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. நாட் நவ், பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆட்ஸ், உங்கள் ஆப்பில் வந்து ஆட்ஸ் வந்து ஷோ ஆகுமா சொல்லி கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் இருக்கும் எல்லாமே. இதில் வந்து முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரேட்டிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேஃப்டி, இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் வந்து மெயினாக வந்து கரெக்டாக பண்ணணும். அது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது வந்து ஒவ்வொரு டைமே நீங்கள் வந்து ரிவ்யூ ஆகிட்டு ஒரு எரர் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி, ஸோ இதான் கண்டென்ட் ரேட்டிங் சொன்னீங்க, அந்த கண்டென்ட் ரேட்டிங் இது வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஒன்றும் எல்லாமே நோ கொடுத்துருங்க, கண்டென்ட் ரேட்டிங் வந்து ஓகே ஆயிரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா சேஃப்டி மதுவுமே கரெக்டாக நீங்கள் பண்ணணும், பண்ணால் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து லென்த்தியாக இருக்கும், 15 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். தமிழில் வந்து இது வரைக்குமே யாருமே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போட்டதில்லை. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்கூலில் வந்து எப்படி நம்ம வந்து ஆப் டெவலப் பண்ணுறது, ஃப்ரீ ஆப்ஸ் நிறைய எப்படி க்ரியேட் பண்ணுறது, சோர்ஸ் கோட் வந்து நம்ம எப்படி பை பண்ணி வந்து அப்லோடு இது பண்ணுறது, ஆப் வந்து ரெடி பண்ணுறதுங்கிறது எல்லா விதமான வீடியோஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். சரிங்களா, ஸோ பாருங்கள், தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடியன்ஸ் வந்து கேட்குறாங்க, இது வந்து இஷ்யூ கொடுத்துருங்க, கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நீங்கள் எல்லாமே படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்க. என்ன டவுட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம வந்து கிளியர் பண்ணி விட்றோம். சரிங்களா, ஸோ இது இப்போ நம்ம டேட்டா சேஃப்டிக்கு வந்தாச்சு. எரர் காட்டுது, நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். டேட்டா சேஃப்டி பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்ம வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்டோர் லிஸ்ட்டு வந்தாச்சு. ஓகேங்களா, ஸ்டோர் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவையோ நீங்கள் கொடுத்துங்க. கான்டாக்ட் வந்து உங்களோட மெயில் அட்ரஸ் வந்து முக்கியமாக கொடுக்கணும். ஓகேங்களா, ஸ்டார் போட்டுருக்காங்க. ஓகேங்களா, மெயினாக வந்து மெயில் ஐடி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் பப்ளிஷ் கொடுத்துருங்க. சேவ் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ டேஷ்போர்டு வாங்க. டேஷ்போர்டில் இன்னும் என்ன பண்ணலை, மெயில் ஸ்டோர் லிஸ்டிங் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட ஆப் நேம் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அவங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ஓகேனா அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட ஐக்கான் வந்து அவங்க டிஃபால்ட்டாக அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மாற்றினாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணுறப்ப உள்ளே போய் மாற்றினாலும் மாற்றிக்கலாம், உங்களோட விருப்பம் தான் எல்லாமே. ஓகேங்களா,
ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் கேம். ஃபியூச்சர் இமேஜுமே அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 4 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து ஃபியூச்சர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் இங்கே நிறைய கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கேட்பாங்க இல்லையா, அதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தா டவுன்லோட் பண்ணிங்க. அதனால தான் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குமா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். ஓகேலா. ஸோ நம்ம வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எல்லாமே நீங்கள் ஒரு 10 இன்ச்சு டேப்லெட் கொடுக்கணும், குரோம் ப்ரௌசர்னு கொடுத்துருப்பாங்க, அதுவுமே கொடுக்கணும். அவங்க ஸ்டார் எதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேலா. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கோ டு ரிவ்யூ கொடுங்க. ஸோ டேஷ்போர்டு போயிடுவோம். திரும்ப போய்ட்டு எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு செக் பண்ணிக்க. இப்போ நம்ம கொடுத்த எல்லாமே ஐக்கன் எல்லாமே இங்கே ஷோ ஆகிடுச்சு பார்த்தீங்களா. முதல் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்துருச்சு பாருங்கள். ஸோ சைடில் வந்து க்ளோஸ் டெஸ்டிங் வந்துருக்கு, மேனேஜ் ட்ராக்கு. இப்போ வந்து இதில் வந்து திரும்ப வந்து நம்ம வந்து கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேலா. செலக்ட் கண்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரிலாம் செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிடணும். இப்போ வந்து க்ளோஸ் டெஸ்டிங் வந்து என்ன பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஓகேலா. கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து ஆட் ஆல் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டர் வந்து செலக்ட் பண்ணணும். எல்லாமே செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இது கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். ஓகேலா. நம்ம கொடுத்துருவோம். ownris7926@gmail.com கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. நாட்டினா கொடுத்துருங்க. இப்போ வந்து திரும்ப வந்து ரிலீஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ரிலீஸ் வந்து நீங்கள் இன்டர்நெட் டெஸ்டிங்கில் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா அதே ரிலீஸை வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துக்கலாம். அப்போயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணனால லைப்ரரியில் போய்ட்டு நம்மளுடைய ஏபி ஃபைல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். டக்குன்னு செலக்ட் ஆகிடும். சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஒன்று எரர் காட்டுது பாருங்கள். எரர் வந்து வரக்கூடாது. அட்வர்டைஸிங் ஐடி வந்து அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதுவுமே கிளியர் பண்ணி விட்ருவோம். நோ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்து ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி அனலிட்டிக்ஸ் எல்லாமே கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். கோ டு ரிவ்யூ கொடுத்துங்க. ரிவ்யூ வந்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து திரும்ப டேஷ்போர்டில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, பக்கவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ரிவ்யூக்கு செட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து புரியாமல் கூட இருக்கலாம். நம்ம வந்து வேகமாக சொல்லிகிட்டு இருக்கோம், நிறைய பண்ணுறோம், கரெக்டாக சொல்லாமல் பண்ணிட்டுருக்கோம்னு நினைக்கிறீங்க. ஸோ புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு டீட்டெயிலாம் கேட்கலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா. இப்போ நம்ம வந்து எல்லாமே கொடுத்தாச்சு, ரிவ்யூலாம் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டேட்டஸில் பாருங்கள் இன் ரிவ்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்மளோட ஆப் வந்து க்ளோஸ் டெஸ்டிங் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கோம். ஓகேலா. ஸோ இது வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த ரிவ்யூ வந்து முடிஞ்சிட்டு இந்த இடத்துல டிராஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிராஃப்ட் வந்து க்ளோஸ் டெஸ்டிங் வந்து வந்துடும். ஓகேலா. வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து 14 டேஸ் வந்து நீங்கள் என்னென்ன மெயிலெல்லாம் கொடுத்தீங்களோ அவங்க எல்லாமே இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். பண்ணிவிட்டு 14 டேஸ் வந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேலா. ப்ராடக்ட்ஸும் கொடுத்த பிறகு திரும்ப நீங்கள் இதே மாதிரி எல்லாமே ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே மாற்றி ஃபில் பண்ணணும். பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் 1 டேஸில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேலா. ஸோ இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு கொடுத்துருப்பாங்க, வெப் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்ட்ராய்டில் வந்து அந்த காப்பி பண்ணிவிட்டு அந்த லிங்க் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இந்த நீங்கள் மெயில் ஐடியில் போட்டிங்களா டெஸ்டருக்கு அவங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை வந்து கவுண்டிங் வரும். ஸோ ஒன்றுனா கவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். யார் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்க கவுண்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ 20 பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டேஸில் கம்ப்ளீட்டாக சொல்லி அங்கே இடத்துல வந்துடும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நீங்கள் ரன் பண்ண கண்டினியூஸியாக வந்து 1 டே முடிஞ்சு 2 டே முடிஞ்சு சொல்லி உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேலா. அவ்வளோதான் கைஸ். இது வந்து சிம்பிளான மேட்டர் தான். ஸோ புதுசாக பார்க்கலாம் பெருசாக தெரியும். என்ன டவுட் இருந்தாலுமே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.